ஹாய் கைஸ், இப்போ நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் பார்த்துட்டோம். இப்போ ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்டுக்கு அடுத்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்ங்கிற கான்செப்ட் தான். இப்போ சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் கான்செப்ட்னு எடுக்கும்போது நமக்கு இதில் ரெண்டு விதமான கான்செப்ட் வந்து பார்த்தாகணும். ஒன்று வந்து சர்ட்ஸ் கான்செப்ட், இன்னொன்று இண்டெக்ஸஸ் கான்செப்ட். ஆக்சுவலாக இது நமக்கு ரெண்டுமே ஒட்டுக்காக தான் நமக்கு இது வரைக்கும் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேசிக்ஸ்ல இருந்து போவோமே. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸேஷன்னா என்ன? இண்டெக்ஸேஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த சர்ட்ஸினுடைய விதிமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லா ஆஃப் இண்டெக்ஸஸ். லா ஆஃப் இண்டெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து கீழே வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ வந்து வேல்யூஸ் இருக்கும். வேல்யூஸோட பவர்ஸ்ல வந்து டிஃபரெண்டா இருக்கும் பட்சத்துல நம்ம அது என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ் எடுங்களேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ் எடுத்தா a to the power of m is equal to a to the power of n இருக்கு. இப்போ கீழே ரெண்டு நம்பர் சேமா இருக்கா? ஸோ வந்து நம்பர்ல எந்த வேற வேல்யூயும் இல்லை. இதுலயும் ஏதா இருக்கு, இதுலயும் ஏதா இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம உதாரணம் எப்படி வச்சுக்கலாம்? இங்க நம்ம 2 to the power of 3 into 2 to the power of 2ன்னு போடுறோம். அப்ப எனக்கு a ஓட வேல்யூ என்ன? எனக்கு a ஓட வேல்யூ 2, m ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 2. ரெண்டா? ஓகே. இப்ப ஃபார்முலா என்ன சொல்றான்? இந்த மாதிரி ரெண்டு நம்பர் சேமா இருந்து மேல பவர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் பட்சத்துல அது மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நீங்க மேல இருக்க பவரை கண்ணை மூடிட்டு பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன சொல்றான்? இப்ப வந்து a to the power of m into a to the power of n is equal to a to the power of m plus n அப்படிங்கிறான். நம்ம ஏவா என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏவா 2 எடுத்துக்கிட்டோம். எம்முக்கு பதிலாக என்ன வச்சிருக்கோம்? எம்முக்கு பதிலாக 3 வச்சிருக்கோம். அடுத்து மறுபடியும் ஏக்கு வந்து 2 போட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணும். இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றான்? 2 to the power of 3 plus 2ங்கிறான். கரெக்டா? ஓகே, செக் பண்ணி பார்த்தலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் கண்டிஷன். இப்ப இந்த கண்டிஷன் கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. 2 to the power of cube எவ்வளோ? 2 to the power of cube வந்து 8. 2 to the power of 2 எவ்வளோ? 2 to the power of 2 வந்து 4. அப்ப 4 8s are எவ்வளோ? 4 8s are 32. நமக்கு இந்த சைடு LHSல வந்து 32 வருது. அதே மாதிரி 2 to the power of 3 plus 2 போட்டா என்ன வருது? 2 to the power of 5 ன்னு வரும். 2 to the power of 5 னுடைய வேல்யூ என்ன? 2 to the power of 5 னுடைய வேல்யூ 32. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா LHS equal to RHS ன்னு தெரியுது. சோ அப்ப a to the power of m into a to the power of n is equal to a to the power of m plus 1. புரிஞ்சதா? என்ன சொல்றாங்க? ரெண்டு நம்பர் சேமா இருந்து அதனுடைய பவர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் பட்சத்துல சேமா இருக்கிற நம்பரை எழுதிட்டு அதனுடைய பவர்ஸ் ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கோங்க குமுலேட்டிவா. இதுதான் லா ஆஃப் இண்டெக்ஸஸ்ல மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்முலா. இப்ப அதுவே டிவைட்ல இருந்துச்சுன்னா, இப்ப இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தனால நம்ம இதை போட்டோம். அதே டிவைட் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணுமா. சோ இதையும் நம்ம எக்ஸாம்பிளோட வச்சு பார்த்தரலாம். இது எக்ஸாம்பிளோட வச்சு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இப்ப அதே கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அதே ஏக்கு வந்து நீங்க வந்து 2 வச்சுக்கோங்க, எம்முக்கு வந்து 3 வச்சுக்கோங்க, எண்ணுக்கு வந்து 2 வச்சுக்கோங்க. இப்ப 2 power 3 divided by 2 power 2. ஓகேவா? ஓகே. அடுத்து a to the power of m minus 1 ன்னு கொடுத்திருக்கான். அப்ப 2 3 minus 2 அப்படின்னு வருமா? ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்தா 2 into 2 into 2. ஏன்னா அந்த 2 கியூப் வந்து நான் 2 into 2 into 2 ன்னு எழுதுறேன். 2 ஸ்கொயரை 2 into 2 ன்னு எழுதுறேன். அப்ப என்ன ஆகும்? இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி எனக்கு LHS 2 ன்னு கிடைக்கும். இப்ப நான் RHS எடுத்துக்கிறேன். RHS எடுத்தா 2 to the power of 3 minus 2 எவ்வளோ? 2 to the power of 1 which is equal to 2. அப்ப LHS equal to RHS. புரிஞ்சதா? அதாவது சேம் நம்பரா இருக்கும் பட்சத்துல, ரெண்டு நம்பர் சேம் நம்பரா இருக்கும் பட்சத்துல அதனுடைய பவர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கு? டிவைடட்ல இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நம்பரை போட்டு m-1 போட்டா போதும். which means அந்த பவர்ஸை மைனஸ் பண்ணா போதும். முன்னாடி பார்த்த மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ் பண்ணிருப்பாங்க, டிவிஷன்ல மைனஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து தேர்ட் ரூல் ஆஃப் இண்டெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் am to the power of am பிராக்கெட்ல n, அந்த இதுக்கு n. அப்ப அது எப்படி வரும்னா am n அப்படின்னு வரும். இதை நம்ம பாட்மாஸ் ரூல்லே பார்த்துருக்கோம். என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அதை அடுத்த ஸ்டெப்புக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ல போட்டு விட்டுணும்னு சொல்லுவோம்னா அதே தான். இப்ப இங்க என்ன வரும்னா am to the power of n is equal to amn இருக்கா? இது என்னவா மாறும்னா
m அந்த பிராக்கெட் வந்து போயிட்டு என்ன மாறிடும். ஓகேவா? அப்ப a m n சேம் அதே தானே. a m n is equal to a m n. இப்ப LHS கொண்டு வா. LHS கொண்டு வரும்போது LHS கொண்டு வந்தா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் அதே 2 எடுத்துக்கோ. 2 3 2 போட்டியா? 2 போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம மேல 3 போட்டு அதுக்கு மேல 2 போடணும். போட்டா என்ன வரும்? 2 to the power of cube எவ்வளோ? 2 to the power of cube வந்து 8. அப்ப 8 ஸ்கொயர்ஸ் 64 நமக்கு கிடைக்குதா? இது LHS. RHS is equal to என்ன சொல்றான்? இப்போ வந்து 2 இருக்குங்க. 2 ஓட சேர்த்து நீங்க 3 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்னா அப்ப இது என்ன வரும்? 2 to the power of 6 ன்னு கிடைக்கும். 2 to the power of 5 வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அங்க 2 to the power of 5 வந்து 32 ன்னு பார்க்கும்போது இங்க நமக்கு 64 வந்துரும். So again LHS equal to RHS. So AM bracketல n bracket மேல n இருந்து is equal to AMN. அவ்வளவுதான். அடுத்து ABN is equal to ANBN அப்படிங்கிறானுங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படி தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் a plus b ஹோல் ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர் வந்து ஏக்கு பொருந்தும் பிக்கு பொருந்தும். அதே கான்செப்ட் தான் ஏபி. இந்த ஏபி ரெண்டுமே வேற வேற வேல்யூ, சேம் வேல்யூ கிடையாது. ஸோ ஏபி டு தி பவர் ஆஃப் n is equal to AN into BN. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா இது அவ்வளோதான். பிரிச்சு நம்ம அது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரிச்சு கொடுக்குறது. இது எப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த 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 பிராக்கெட் இருக்கிறதுனால அவங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்காங்க. இதை நம்ம இப்ப எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து கூட்டு குடும்பம். இது வந்து என்னன்னா இது வந்து பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்து என்ன ஆகுதுன்னா இப்ப இவங்க கூட்டு குடும்பமா இருந்து தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. தனித்தனியா பிரியும் போது அந்த சொத்து கூட சேர்ந்து பிரியும்ல. அதனாலதான் ANBN அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்செப்டை பார்த்தா உங்களுக்கு கூட்டு குடும்பம் கான்செப்ட் வந்துடும். ஸோ இதையுமே நம்ம போட்டு பார்த்தலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து 3ன்னு கொடுக்குறேன், எண்ணுக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? ஏபி அப்ப 2 into 3 23ன்னு போட்டக்கூடாது, 2 into 3 தான் போடணும். அடுத்து n என்ன போடணும்? என்னோட வேல்யூ வந்து 2 is equal to 2 to the power of 2 into 3 to the power of 3 to the power of என்ன? 3 to the power of 2. இப்போ இது என்னவா மாறும்னா 2 3s 6 6 ஸ்கொயரா மாறும். இது வந்து 2 2s 4, இது வந்து 3 3s 9. அப்ப 6 6 36, 9 18 20 36. ஸோ LHS is equal to RHS. நம்ம இண்டைசஸ்ல 4 ரூல்ஸ் பார்த்தாச்சு. எவ்வளவு நேரம் இருக்கு? ஓகே, இப்போ 5th ரூல் பார்க்கலாம். 5th ரூலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். அங்க என்ன பார்த்தோம்? இதுவும் அதே மாதிரி தான் கூட்டு குடும்பம் தான். ஆனா இது டிவைடட் பை கூட்டு குடும்பம் அப்படிங்கிற நாம வச்சுக்கோம். இது வந்து மல்டிப்ளிகேஷன் பை கூட்டு குடும்பம், இது வந்து டிவைடட் பை கூட்டு குடும்பம். ஸோ அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வரும். இது வந்து கூட்டு குடும்பமா இருக்காங்க. இது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பிரியும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது. ஸோ இதையும் நம்ம அதே வேல்யூஸ் வச்சு போடலாமா? போடலாம். ஸோ ஏக்கு வந்து நான் 2 வச்சுக்கிட்டேன், பிக்கு வந்து நான் 3 வச்சுக்கிட்டேன், ஹோல் பவர் எண்ணுக்கு வந்து நான் 2 வச்சுக்கிட்டேன், is equal to 2 to the power of 2 divided by 3 to the power of t to 2 அப்படின்னு வருமா? இப்போ இது என்னவா மாறும்னா 2/3 எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சம்பவம் தான் நமக்கு வந்து பாயிண்ட்ல வேல்யூ வரும் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இதுதான் கான்செப்ட். இது எப்படி மாறும்னா 2 into 2 மாறுமா, இது வந்து 3 into 3 மாறுமா. ஸோ அப்ப 2 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் போடும்போது நமக்கு அடிச்சு விட்டுரும். நமக்கு அப்போ 1ன்னு கிடைக்கும். ஸோ LHS is equal to RHS அப்படிங்கிறது நமக்கு இந்த 5th ரூல்ல கிடைக்கும். அடுத்து 6th ரூல், எனிதிங் பவர் 0 1. எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்ப நம்ம லா ஆஃப் இண்டைசஸ்ல எத்தனை ரூல்ஸ் பார்த்துட்டு வந்தோம்? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ரெண்டு நம்பர் சேமா இருந்து அது மல்டிப்ளிகேஷன்ல இருந்து அதனுடைய பவர்ஸ்ல டிஃபரெண்டா இருந்தா கண்ணை மூடிட்டு அந்த நம்பரை போட்டு அதனுடைய பவர்ஸை பிளஸ் பண்ணிடணும். இது ரெண்டு நம்பர் சேமா இருந்து ஆனா அது ரெண்டும் டிவைடட் பைல இருந்து ரெண்டுத்துக்கும் பவர் வேரியா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை போட்டு அந்த பவர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணா போதும். அடுத்து தேர்ட் ரூல் என்னன்னா பிராக்கெட். இப்போ பிராக்கெட் தேர்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் தான். இப்போ a m ஹோல் பவர் n is equal to a m n. அடுத்து கூட்டு குடும்ப கான்செப்ட். கூட்டு குடும்ப கான்செப்ட்ங்கிறது என்னது? இப்போ a b n is equal to a n b n. அடுத்து கூட்டு குடும்பத்துல டிவைடட் பை கான்செப்ட். அப்ப a by b ஹோல் பவர் n is equal to a n divided by b
n. அடுத்து 6th கான்செப்ட் என்ன? anything power 0 is equal to 1. ஸோ இந்த 6 கான்செப்ட் நமக்கு லா ஆஃப் இண்டெக்ஸஸ் புரிஞ்சிருச்சு. அடுத்து லா ஆஃப் சர்ட்ஸ். லா ஆஃப் சர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லா ஆஃப் இண்டெக்ஸஸ்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு பவர்ஸ்ல வரக்கூடிய வேல்யூ. ஆனா லா ஆஃப் சர்ட்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு வந்து மேல வந்து அதாவது பவர்ஸே வந்து 1/ல வரும். பவர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ல வந்து அது சர்ட்ஸ். பவர்ஸ் வந்து ஸோ வந்து பவர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ல வந்து அது சர்ட்ஸ். பவர்ஸ் வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல வரணும். ஸோ இது நான் சொல்லும் போது கொஞ்சம் குழம்பும். பட் ஆனால் பேசிக்கா பாருங்களேன். இப்போ வந்து இப்போ 5ன்னு இருக்கு. 5 நான் ஸ்கொயர் பண்ணா எனக்கு வந்து 25. இது எனக்கு என்ன? இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் எனக்கு வந்து இண்டெக்ஸஸ். ஓகேவா? இப்போ இதே 25 இருக்கு. 25க்கு மேல இப்போ 1/2ன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 1/2னா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு சமம். ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு சமம் 1/2 போடும்போது அப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வந்து இது 5ஆ மாறும். அப்ப இந்த ப்ராசஸ் என்ன? இந்த ப்ராசஸ் தான் எனக்கு சர்ட்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இண்டெக்ஸஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு சர்ட்ஸ். ஏன்? எனக்கு பவர்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு நம்பரா இருக்கு. இங்க எனக்கு ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ ஃபிராக்ஷனா இருக்கனால நான் இதுக்கு 5 ஃபிராக்ஷனா இருக்கனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் சர்ட்ஸ். அப்ப இண்டெக்ஸஸினுடைய வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கும். சர்ட்ஸினுடைய வேல்யூ கொடுக்கப்பட்ட வேல்யூவோட கம்மியா இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நான் இப்பதான் சொல்றேன். ஸோ வந்து இப்போ லா ஆஃப் சர்ட்ஸ் எடுத்துக்கலாம். லா ஆஃப் சர்ட்ஸ் எடுத்துக்கோ. இதுலயும் ஒரு 6 ரூல்ஸ் இருக்கும். இதுலயும் ஒரு 6 ரூல்ஸ் இருக்கும். அந்த 6 ரூல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல். இப்ப ரூட் ஆஃப் அதாவது பார்த்தீங்கன்னா A1 ரூட்ல n இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 போட்டு 16 பார்த்துருப்போம். இல்லாட்டி வந்து 3 போட்டு 8 பார்த்துருப்போம். நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது என்ன அர்த்தம்னா, இந்த 16 வந்து இந்த 16 இருக்குல்ல, இந்த 16 வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப 16 1/2ன்னு போடணும். 16 1/2 போட்டா எவ்வளவு வரும்? நமக்கு 4. ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் தான். இப்ப 8க்கு 3 போட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா 8க்கு கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப 8 1/3 போட்டா நமக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன இருக்கோ, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது அங்கிட்டு போகும்போது கீழே கொடுக்கப்பட்ட வேல்யூவோட 1/3ஓ 1/2ஓ அப்படி போட்டுக்கணும். அப்படி போட்டாதான் நமக்கு ஆன்சர் வரும். இதான் அவனுங்க லா ஆஃப் சர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லால கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏ வந்து நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன வந்து நான் 3ன்னு எடுக்கும் பட்சத்துல எனக்கு இங்க என்ன வரும்னா 8 1/n போறதுக்கு பதிலா 8 1/3ன்னு போட்டேன்னா எனக்கு இங்க 2ன்னு கிடைக்கும். இதுதான் லா ஆஃப் சர்ட்ஸ்னுடைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து லா ஆஃப் சர்ட்ஸ்ல செகண்ட் கான்செப்ட் சேம் அதே தான். இதுவும் அந்த கூட்டு குடும்பம் தான். இதுவும் அந்த கூட்டு குடும்ப ப்ராப்பர்ட்டி தான். கூட்டு குடும்பம் அதேதான். நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே தானே. ஸோ இதுதானே நடந்திருக்கு. இவங்க அடிஷனலா பிரிச்சு மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர ஒரு வேற ஒண்ணுமே வைக்கல. இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன? அகைன் கூட்டு குடும்ப கான்செப்ட் தான். ஆனா டிவைடட் பைல வந்திருக்கு. இங்க கூட்டு குடும்ப கான்செப்ட் தான். ஆனா டிவைடட் பைல வந்திருக்கு. ஸோ இது என்ன ஆகும்? ரூட் ஆஃப் n a ரூட் ஆஃப் n a ரூட் ஆஃப் b. இதை மறுபடியும் நம்ம உடைக்கும் போது எப்படி வரும்? இதை நம்ம மறுபடியும் உடைக்கும் போது a to the power of 1/n. அதே மாதிரி டிவைடட் பை b to the power of 1/n. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி தான் பிரியும். இப்போ இது எப்படி பிரியும்? இது வந்து எப்படி பிரியும்னா a to the power of 1/n into b to the power of 1/n அப்படின்னு பிரியும். ஓகேவா? ஓகே. அடுத்து ஃபோர்த் கான்செப்ட். இதுவும் அதே தான். நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வந்து பிராக்கெட் போட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பலை போட்டுறணும். இப்ப இதை மட்டும் எடுத்து எழுதுக்கோங்க. இதை மட்டும் எடுத்து எழுதுனா இதை மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் இந்த பவர் எல்லாம் இதை மட்டும் எடுத்துனா நம்ம வந்து a to the power of 1/nன்னு கிடைக்கும். பிராக்கெட்டை போட்டு நமக்கு மேல n இருக்கா? இப்ப என்னவா மாறும்? a to the power of n போட்டு இப்ப அப்ப என்ன ஆகும்? a 1/n into n போடும்போது நமக்கு n கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு ஏன்னு வரும். சோ இந்த சம் எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது இப்ப நான் 8 வந்து நான் கியூப் ரூட் எடுக்க சொல்றேன். அதே மாதிரி எனக்கு கியூப் ரூட் எடுத்த ஆன்சரை எனக்கு கியூப் பண்ண சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு கியூப் வேல்யூவை அதனுடைய கியூப் ரூட்டை நான் எடுத்து மறுபடியும் அதை நான் கியூப் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் அந்த வேல்யூ தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் 8 தான் எனக்கு ஆன்சரா வரும். ஸோ இதுவுமே வந்து ஃபோர்த் கான்செப்ட். அடுத்து ஃபிஃப்த் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மாதிரி இருக்கா? இப்ப இந்த மாதிரி வந்து இப்ப வந்து நான் வந்து ஒரு நம்பரை ஒரு ரூட் வேல்யூ எடுக்கணும். ரூட் வேல்யூ எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நான் இன்னொரு ரூட் வேல்யூ எடுக்கணும். அப்ப நான் எப்படி தெரியுமா பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு வந்து அங்க வச்ச மாதிரி ஏக்கு வந்து நான் என்ன வைக்கிறேன்? ஏக்கு வந்து ஏக்கு வந்து நம்ம என்ன வைக்கணும்னா இப்ப வந்து நம்ம அப்படி வைக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஏ வந்து நான் என்ன வைக்கிறேன்? ஏ வந்து நான் வந்து 64ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 64ன்னு வைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? 64ன்னு வச்சு நான் இதை வந்து 2 எடுக்கிறேன்.
2 எடுத்துட்டு மறுபடியும் நான் m க்கு வந்து நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது எப்படி வரும் அப்ப 2 3 சார் 6 to the power of 64 ன்னு வரும். இது எப்படி தெரியுமா அர்த்தம்? ஸோ இந்த வேல்யூ மட்டும் நான் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எனக்கு வந்து இதுக்கு வந்து எனக்கு 8ன்னு கிடைக்கும். அப்ப இதை நான் 8 நான் கியூப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 8 நான் கியூப் பண்ணும்போது எனக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் 64 6 டைம்னா 64 2 டேபிள்ல எடுத்து பாருங்க. 2 டேபிள்ல எடுத்தா 32, 2 டேபிள்ல எடுத்தா 16, 2 டேபிள்ல எடுத்தா 8, 2 டேபிள்ல எடுத்தா 4, 2 டேபிள்ல எடுத்தா 2. அப்ப 1 2 3 4 5 6. ஆக்சுவலா இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா பாருங்களேன். இப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இதை நான் எப்படி போடுவேன்? நான் 2 கொடுத்தா நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துருவேன், 3 கொடுத்தா நான் கியூப் ரூட் எடுத்துருவேன். இந்த மாதிரி கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 64 இருக்கா, இந்த 64 வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதுங்க. 64 to the power of 1/6ன்னு போடுங்க. 1/6ன்னு போட்டா எனக்கு நான் 6 வேல்யூ ஒரே நம்பரா சேர்ந்துச்சுன்னா அதை நான் ஒரு வேல்யூவா கன்சிடர் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இப்ப இந்த 64ல எத்தனை 2 இருக்கு? 6 2 இருக்கு. அப்ப நான் எத்தனை 2 கன்சிடர் பண்ணணும்? ஒரு 2 தான் கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சதா? இந்த 5th ரூல் முடிஞ்சதுக்கு நம்ம 6th ரூல் போறோம். சேம் அதே கான்செப்ட் தான். ஆனா என்ன இருக்குன்னா நான் முன்னாடி பார்த்ததுல இங்க இருந்துச்சா, முன்னாடி பார்த்ததுல இங்க இருந்துச்சு. ஆனா அது ரெண்டு சேமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். பட்சத்துல என்ன ஆகும்னா இந்த m வந்து a குள்ள வந்துரும், n வந்து வெளியே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம லா ஆஃப் சர்ட்ஸ்க்கு நம்ம வந்து 6 ரூல் பார்த்து வச்சிருக்கோம். சோ லா ஆஃப் இண்டெக்ஸஸ்க்கு ஒரு 6 ரூல் பார்த்தோம், லா ஆஃப் சர்ட்ஸ்க்கு ஒரு 6 ரூல் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்தோம். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு 7 क्वेश्चंस இருக்கும். அந்த 7 சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இருங்க நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போனதும் நம்ம என்ன சொல்லிட்டான், இதுல 4 கண்டிஷன் கொடுத்துருக்கான். இதுதான் அந்த 4 கண்டிஷன். இந்த 4 கண்டிஷன் இருக்குல்ல, இந்த 4 கண்டிஷன்ல எந்தெந்த கண்டிஷன்லாம் சேமா வரும் அப்படிங்கறது கேட்டிருக்கான். அதுக்கான இவன் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 4 to the power of 1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம அந்த ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அந்த என்ன சொல்றது, அதனுடைய அந்த கடைசி வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு வந்திருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம 4 to the power of 1 4க்கு மேல ஆட் வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு வந்து 4 தான் வரும். சரியா? சூப்பர். அதை நம்ம விட்டுறலாம். 4 to the power of 1 எவ்வளவு? 4 to the power of 1 is equal to 4 தானே. ஸோ அந்த 4 போட்டலாம். 1 to the power of 4 எவ்வளோ? 1 to the power of anything is equal to 1 தான். ஓகேவா? அடுத்து 4 to the power of 0. இந்த 4 to the power of 0 எங்க பார்த்தோம்? நம்ம வந்து லா ஆஃப் இண்டெக்ஸஸ்ல 6th ரூல் a to the power of 0 is equal to 1 ன்னு பார்த்தோமா? அதே மாதிரி இந்த 4 வந்து நான் ஏவா எடுத்துக்கிறேன். a to the power of c is equal to 1, d is equal to 0 to the power of 4 is equal to 0. அப்ப எனக்கு 4க்கு எதுவுமே கிடையாது, 1க்கு 1 இருக்கு, 0க்கு 0 கிடையாது. அப்ப எனக்கு செகண்ட் தேர்ட் வந்து ஜாயின் ஆகுது. செகண்ட் தேர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு இதுதான் இருக்கு. சோ 1க்கு b தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் क्वेश्चन. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எப்படி தெரியுமா இத போடணும்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்ல எந்தெந்த வேல்யூஸ்க்கு வருமோ நம்ம அந்தந்த மாதிரி தான் ஆக்கணும். இப்ப 18 இருக்கு, 18ங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருப்போமா? பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா 9 பார்த்திருப்போம், 3 பார்த்திருப்போம். 3 வந்து பண்ணும்போது எனக்கு 9 வரும். அப்படி நீங்க 18 வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரொம்ப கூடும். சோ என்ன பண்ணணும்னா நீங்க இப்ப இருக்கிற இந்த 18 ஒண்ணு 9ஆ மாத்தணும், இல்ல 3ஆ மாத்தணும். நான் என்ன பண்றேன்னா 9ஆ மாத்துறேன். எப்படி அப்படின்னா இப்ப நான் 9 ஸ்கொயர்னு இங்க வச்சிருக்கேன். அடுத்து நான் இது என்ன பண்றேன், இப்ப 18 to the power of 4 இருக்கு. இதை நான் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். இதை நான் 2 into 9 2 into 9 into 4 போடலாமா? 2 into 9 4 போடலாமா? ஓகே. இப்ப லா ஆஃப் இண்டெக்ஸஸ்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இப்ப வந்து இதே வந்து am to the power of ab to the power of என்று வச்சுக்கோங்க. இது அந்த கூட்டு குடும்ப கான்செப்ட். இந்த கூட்டு குடும்ப கான்செப்ட் எப்படி பிரியும்னா an to the power of bn ன்னு பிரியுமா? an to the power of bn ன்னு பிரியுமா? அப்ப இப்ப நான் இந்த a க்கு பதிலா 2 வச்சுக்கிட்டேன், n க்கு பதிலா என்ன வைக்கிறேன்? 4 வைக்கிறேன். அதே மாதிரி நான் b க்கு பதிலா என்ன வைக்கிறேன்? 9 வைக்கிறேன். 9ஓட பவர்ல நான் என்ன வைக்கிறேன்னா 4 வைக்கிறேன். அப்ப இங்க என்ன வரும்? 18 to the power of 4ங்கிறது என்ன வரும்னா 2 to the power of 4 into 9 to the power of 4 அப்படின்னு வரும். இப்ப கீழே நான் என்ன பண்றேன்? 3 to the power of 16 வைக்கிறேன். இப்ப இந்த கான்செப்ட் வந்து எப்படி தெரியுமா போடணும்? இப்ப நான் 3 to the power of 16 வச்சிருக்கேன். இப்ப 1 இந்த 3 நான் 9ஆ மாத்தணும்.
இல்லாட்டி இந்த 9 நான் 3 மாத்தணும். நான் எதுக்கு 2 9 வந்து நான் 3 மாத்திட்டு நான் ஒரு 3 வந்து 9 மாத்திக்கிறேன். எப்படி மாத்த முடியும்னா ஃபர்ஸ்ட் 3 to the power of 1 is equal to 3. 3 to the power of 2 is equal to 9. அப்ப எனக்கு என்ன சொல்றான், நான் அந்த 3 னுடைய பவர்ல வந்து நான் 2 போட்டனாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது 9 மாறிடும். ஆனா இங்க 3 யோட பவர்ல வந்து 16 இருக்கு. அப்ப இதை எப்படி போடலாம் அப்படின்னா இதை வந்து நீங்க ரெண்டு விதத்துல போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இதனுடைய கான்செப்ட் எப்படி புரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 to the power of 16 னா நான் ரெண்டு ரெண்டா உடைக்கிறேன். 3 to the power of 2, 3 to the power of 2, 3 to the power of 2, 3 to the power of 2. அதே மாதிரி 3 to the power of 2, 3 to the power of 2, 3 to the power of 2, 3 to the power of 2. இந்த மாதிரி பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் பிரிக்கிறேன். 2, 4, 6, 8 இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு மேல வந்து 16ன்னு கிடைக்கும். 16ன்னு கிடைக்கும். சரியா? இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன், இப்ப நான் இதை வந்து ஒரு 9 மாறிடுமா, இது வந்து ஒரு 9 மாறிடும், இது 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 ஒரு 9 மாறிடும். அப்ப எத்தனை 9 இருக்கு, எனக்கு 9 to the power of 8 இருக்கா. இப்ப நான் என்ன பண்றேன், 9 to the power of 2 into 2 to the power of 4 into 9 to the power of 4 divided by 9 to the power of 8 போடுறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா அடுத்து இப்ப மேல வந்து 9 to the power of 2 இருக்கு, அடுத்து 9 to the power of 4 இருக்கு. இந்த 9 to the power of 2 9 to the power of 4 என்னவா மாறும்னா am into an இருக்கா. அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன், law of integral ஃபர்ஸ்ட் ரூல்ல a to the power of m plus n ன்னு போடணுமா. அப்ப 9 to the power of 2 plus 4 போட்டா 9 to the power of 6. அப்ப 9 to the power of 6 into 2 to the power of 4 divided by 9 to the power of 8 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 to the power of 4 divided by 9 to the power of 2 கிடைக்குமா. அப்ப 2 to the power of 4 எவ்வளோ, 2 to the power of 4 is equal to 16. 9 to the power of 2 எவ்வளோ, 9 to the power of 2 is equal to 81. 16 divided by 81. 16 divided by 81. ஓகேவா. இதுக்கு சி ஆப்ஷன். இப்ப என்ன ஒரு இப்ப அடிஷனலா நீங்க கத்துக்க வேண்டி வரும்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு தான் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க இது கண்டுபிடிச்சிட்டாலே இதை வச்சுட்டு போட்டலாம். எப்படி அப்படின்னா நீங்க இந்த பவர்ல நமக்கு எந்த பவர்ல கிடைச்சிச்சு, 2ல தானே கிடைச்சிச்சு. அப்ப அந்த பவர் எவ்வளவு, 16 தானே. அந்த 16 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணா 2 8s are 16 0. அப்ப இதை நான் எப்படி பிரிக்கலாம்னா 3 to the power of 16 வந்து எப்படி பிரிப்பேன்னா 3 to the power of 2 into 8 போட்டு பாருங்க, கரெக்டா வரும். 2 8 16 வரும். அப்ப 3 to the power of 2 is equal to 9 to the power of 8. அப்ப நான் இவ்வளோ பெரிய ஸ்டெப் போடுறதுக்கு இந்த ஸ்டெப்பை போட்டு போயிடும்ல. ஆனா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இதை வந்து எடுத்தேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின். இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் இதுல வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே 19 19 19ல தான் இருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எடுத்ததுமே நம்ம வந்து ஒரு மாதிரி வந்து இங்க வந்து பாட்மாஸ் ரூலை இங்க அப்ளை பண்ணணும். இங்க வந்து நம்ம இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் அண்ட் இண்டெக்ஸஸ்க்குள்ள குதிச்சிடக்கூடாது. எப்பயுமே பாட்மாஸை வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஸோ என்ன பண்ணணும், இதனுடைய வேல்யூ மாறுது மாறலங்கிறது செகண்டரி. இப்போ நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறாது. 12 + 8 வந்து பாத்தீங்கன்னா 20, 20ல இருந்து 4 மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், 16 வரும். நீங்க ஆன்சர் வந்து ஈஸியா வந்து ஏன்னு போட்டு போயிடலாம். ஆனா அப்படி எப்பயுமே போடாதீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையாவே போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 to the power of 12 இங்க இருக்கும். அது இல்லாம 9 to the power of 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்ப 9 to the power of 16 நீங்க எப்பயுமே ஒரு 8 நின்னுட்டு போய் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அடுத்த ஃபோர்த் கான்செப்ட், இந்த மாதிரி சம் வந்துட்டாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும், நீங்க ஈஸியா வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒண்ணு அது 1ஆ இருக்கும், இல்லாட்டி 0வா இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதானே தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சம்ம நான் இப்ப போட்டு காட்டுறேன். நாளைக்கு பரீட்சையில இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து நீங்க அதை அப்படியே போட்டுடலாம். ஒரு டைம் நீங்களும் போட்டு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் xm to the power of m plus n, xn to the power of m plus n. இது எப்படி தெரியுமா இருக்கு ஆக்சுவலா, உங்களுக்கு இந்த இதுல புரியலன்னா பாருங்களேன். இப்படி இருக்கு, xm divided by xn whole power m plus n into xn divided by xl into n plus l into xl xm l plus m. இதை நான் எப்படி வேணா சால்வ் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் புரியறதுக்கோசரம் நான் வந்து ஒரு சர்ச் அண்ட் இண்டெக்ஸேஷன் கூட ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் am plus n-னா என்ன அர்த்தம் அப்படின்னா am into an அர்த்தமா. சோ இந்த ரூல் இருக்குல்ல, இந்த ரூல் அப்படியே நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூலை நான் இதில் அப்ளை பண்றேன் அப்படின்னா இதை நான் எப்படி தெரியுமா பிரிப்பேன்,
இங்கே தான் நான் கொண்டு போகிறேன். எக்ஸு எம்மு டிவைடட் பை எக்ஸு என்னு ஹோல் பவர் எம்மு இன்டூ எக்ஸு என்னு சாரி எக்ஸு எம்மு டிவைடட் பை எக்ஸு என்னு ஹோல் பவர் என்னு. சேம் அதே மாதிரி தான் மற்றதும் பிரியும். அப்போ எப்படி பிரியும்னா எக்ஸு என்னு டிவைடட் பை எக்ஸு எல்லு ஹோல் பவர் என்னு இன்டூ எக்ஸு என்னு டிவைடட் பை எக்ஸு எல்லு. நான் ஒண்ணுமே பண்ணல, இருக்கிறத பிரித்து தான் எழுதுறேன், குழம்பிடாதீங்க. அடுத்து எக்ஸு எல்லு டிவைடட் பை எக்ஸு எம்மு ஹோல் பவர் எல்லு இன்டூ எக்ஸு எல்லு டிவைடட் பை எக்ஸு எம்மு ஹோல் பவர் நமக்கு இங்கே எம்மு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து இங்கே வாங்கலாம். அடுத்து இது 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 நமக்கு எப்படி வரும்? எக்ஸ் எம் ஸ்கொயர். அதே கான்செப்ட் தான். நமக்கு பிராக்கெட் இருந்தா என்ன ஆகும்? எம் இன்டு எம் போடும்போது எம் ஸ்கொயரா மாறும். அப்ப கீழே என்ன ஆகும்? எக்ஸ் என் இன்டு எம் என்ன ஆகும்? எம் என்ன மாறும். அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி இங்க வந்து என்ன ஆகும்? எக்ஸ் எம் என்ன மாறும். ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கேயும் வந்து ஒரு சோர்ஸ் இன்டெக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி தான் வரும். என்ன ப்ராப்பர்ட்டினா ஏ பி டு தி பவர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு a to the power of bc அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அதே தான் இங்க வரும். அப்ப இங்க வந்து x n ஸ்கொயர் அடுத்து x n ஸ்கொயர் டிவைடட் பை x n l into x n l டிவைடட் பை x l ஸ்கொயர் into x l ஸ்கொயர் டிவைடட் பை x m l into x l m டிவைடட் பை x m ஸ்கொயர். அப்படியே அடிச்சு விட்டுவாங்க. இங்க xm ஸ்கொயர், இங்க xm ஸ்கொயர், இங்க இங்க வந்து mn, இங்க வந்து mn, இங்க வந்து xn ஸ்கொயர், அதே n ஸ்கொயர் இங்கே கேன்சல் ஆயிடும். இங்கேயும் வந்து நமக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடும். எல்லாமே இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்ப 4th கொஸ்டினுக்கு நமக்கு ஏ தான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது 5th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டின் இந்த மாதிரி சம்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு ஒன்ன போட்டலாம். இது நான் எப்படின்னு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொஸ்டின் எப்படி நம்ம கொடுத்துருக்கான். இப்ப ax is equal to b, அடுத்து by is equal to c, cz is equal to a. இப்ப என்ன தெரியுமா இதுக்கு அர்த்தம்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு b னுடைய வேல்யூ a to the power of x இருக்கணும். அப்ப இதை நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து இப்ப எனக்கு b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் எடுங்களேன். இப்ப b to the power of y is equal to நான் c னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு b னுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு. b னுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப a to the power of x is equal to power of y is equal to c னு போறேன்னா இங்க எனக்கு மறுபடியும் அந்த ரூல் அப்ளை ஆகும். அப்ப a x y is equal to எனக்கு c னு கிடைக்கும். அப்ப c யோட வேல்யூ என்ன? எனக்கு a yx அப்படின்னு கிடைக்குமா? இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப c z is equal to a னு எடுக்கிறேன். அப்ப a x y பிராக்கெட்ல z இருக்கும் பட்சத்துல எனக்கு இங்க a கிடைக்குமா? அப்ப a x y z is equal to a கிடைக்குமா? அப்ப ரெண்டுமே சேமா இருக்கு. ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குமா? அப்ப x y z is equal to 1. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? நமக்கு இந்த yx z தான் கேட்டிருக்கான். அப்ப நமக்கு 1 கிடைச்சிரும் ஆன்சர். ஓகே, இது 5th கொஸ்டின். அடுத்து 6th கொஸ்டின். அதே கான்செப்ட் தான். இதை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா, எனக்கு r னுடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? 5a னு கொடுத்திருக்கான். அதே 6b is equal to 7 கொடுத்திருக்கான். அப்ப நான் என்ன போடணும்? 5ab is equal to 7 போடணுமா? ஓகே, எனக்கு 7 உடைய வேல்யூ எவ்வளவு? 5ab. அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்? 7c is equal to 5 னு கொடுத்திருக்கான். அந்த இடத்துல போய் நான் வந்து 5ab னு போடுறேன். 5ab is equal to 5 ஆ இருக்கும் பட்சத்துல 5abc is equal to 5 ஆ இருக்கும் பட்சத்துல அப்ப abc யோட வேல்யூ எனக்கு 1 தானே. அதே கான்செப்ட் தான். சோ இந்த மாதிரி சம் வந்தா நீ கண்ணை விட்டு 1 போடலாம். அடுத்து இப்போ ya minus b yb minus c yc minus a இந்த மாதிரி வந்துச்சுனா இத நம்ம எப்படி போடணும்? சேம் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? நம்ம அங்க பார்த்திருப்போம். லா ஆஃப் இண்டெக்ஸ் செகண்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் a to the power of m minus 1 எப்படி நம்ம எழுதலாம்? am divided by a ன்னு எழுதலாமா? சோ அதே தான். இங்க நம்ம எப்படி எழுதலாம்? ya divided by yb into yb divided by yc into yc divided by ya. அப்ப இந்த ya இந்த ya cancel, இந்த yb cancel, இந்த yc cancel is equal to 1. 7th கொஸ்டினுக்கு 1. அவ்வளவுதான். லா ஆஃப் இண்டெக்ஸஸ் அண்ட் லா ஆஃப் சர்ட்ஸ் நம்ம இந்த 7 क्वेश्चंस பார்த்துட்டோம். சோ பேசிக்ஸா இதுதான் கான்செப்ட். சம்ஸ் இத விட அட்வான்ஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த லாஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க.